ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 12லேருந்து 13 பேர் வந்து தேவைப்படுறாங்க. இந்த 13 பேர் அவரு நேரடி எதிரியான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்து விலை கொடுத்து வாங்க போறாரா, இல்லைன்னா கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியில இருந்து விலை கொடுத்து அவர் வாங்க போறாரா அப்படின்றது மாதிரி தெரியல. இப்ப தனி பெரும்பான்மை இல்லாத இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆலோசனைகளுக்கு அடுத்ததாக என்னென்ன நகர்வுகள் அவங்க பண்ண போறாங்கன்றத நம்ம வந்து உற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதற்கான ஆலோசனை எல்லாம் அவங்க வந்து எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்குது. திமுக கட்சி வந்து தோல்வியை தழுவிய நிலையில தாவேக வந்து அதிக இடங்களை வென்ற தனி கட்சியாக இருந்துக்கு. ஆனாலும் தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கை தாவேகாவிற்கு கிடைக்கல. மொத்தமா இருக்கிற 234 தொகுதிகள்ல 118 தொகுதிகளை மட்டும்தான் தனி கட்சியா வெல்லணும். அப்படி வென்றால் மட்டும்தான் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். ஆனா தனி கட்சியாக தாவேகா 107 இடங்களை மட்டும்தான் தாவேகா வந்து வெஞ்சிருக்கு. 107ன்றது 109 வரைக்கும். ஏன்னா விஜய் 2 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க, அதுல ஒண்ணு வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். இந்த இடங்களெல்லாம் வச்சு தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. அதுலயும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து 2 தொகுதிகள்ல போட்டிட்டு 2லுமே வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுல ஒன்ன தவிர ராஜினாமா செய்யணும். அதனால ஒரு தொகுதி வந்து அதுல இருந்து குறைந்து 106 இடங்கள் மட்டும்தான் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த 106ல இருந்து ஒருவர் வந்து சபாநாயகரா நியமிக்கணும். அதுலயும் ஒரு சீட் வந்து குறைஞ்சிடுச்சு. ஆக 105ஆக இது வந்து குறைஞ்சிடுச்சு. அதனால தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி வந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இன்னுமே ஒரு 12லேருந்து 13 இடங்கள் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப திமுக கூட்டணியில இடம் பெற்றிருக்கிற அந்த காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து 5 இடங்கள் வந்து கிடைத்திருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் வீதம் மொத்தம் 4 இடங்கள் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி தேமுதிக அவங்களுக்கு வந்து ஒரு இடமும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களுக்கு 2 இடங்களும், விசிக கட்சிக்கு 2 இடங்களும் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதிமுக கூட்டணியில இருக்கிற பாமகவுக்கு 5 இடங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதிசயமா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இடம் வந்து கிடைச்சிருக்கு. அமமுகவிற்கு ஒரு இடம் டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த 2 கூட்டணியிலுமே இருக்கிற, அதாவது திமுக அதிமுக கூட்டணியை தவிர்த்து, இந்த கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளுடைய ஆதரவு கிடைத்தால் மட்டும்தான் தாவேகாவிற்கு கூடுதலா ஒரு 20 இடங்கள்ல இருந்து 21 இடங்கள் வரைக்கும் கிடைக்கலாம். இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது 105 + 21 அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா 126 இடங்களை வந்து இவங்க வந்து கண்டிப்பா பெற முடியும். இப்ப மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் கழகம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 இடம் வந்து கிடைச்சி இருக்கு. இருந்தாலும் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட உதயசூரியன் சின்னத்துலதான் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால அவங்க தாவேகாவிற்கு ஆதரவு வந்து அளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்குது. இந்த சூழ்நிலையில தமிழக கவர்னர் RV அர்லேகர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சென்னையில இருக்கிற கிண்டியில ஒரு ஆலோசனை பண்றாங்க. கிண்டியில இருக்கிற மக்கள் மாளிகைக்கு வர இருக்கிறாரு. தமிழகத்துல ஆட்சி அமைப்பதற்கு 2 வழிகள்ல ஒண்ணு வந்து கவர்னர் வந்து தேர்வு செய்வாரு. அதன்படி பாத்தீங்கன்னா அதிக இடங்களை வந்து வென்றிருக்கிற கட்சியான தமிழக வெற்றி கழகம் தலைவரை அழைத்து நீங்க வந்து பெரும்பான்மையை வந்து சட்டசபையில நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்பாரு. அதற்காக அவரு ஒரு வாரமோ இல்ல 10 நாளோ அவகாசம் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பா வந்து தாவேகா வந்து தனக்கு ஆதரவு தர்ற அந்த கட்சிகளோட கடிதங்களை வந்து அந்தந்த கட்சி நிர்வாகி இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட இருந்து வாங்கி கவர்னர்கிட்ட வந்து கொடுக்கணும். 118 இடங்களுக்கு மேல சீட்டு கிடைச்சிருந்தால்தான் ஆட்சி அளிக்கிற உரிமையை தாவேகாவிற்கு கவர்னர் வந்து கொடுப்பாரு. ஆனா அந்த கட்சிகளுடைய ஆதரவு வந்து கிடைக்காம போனுச்சு அப்படின்னா தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்கிற உரிமை வந்து கிடைக்காது. அதனால ஆட்சியை வந்து தாவேகா அமைக்க முடியாமல் போகும் வழியும் வந்து இருக்கு. வேற ஆதரவு எதுவும் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா இரண்டாவதாக அதிக இடங்களை வென்றிருக்கிற கட்சியான திமுக வந்து ஆட்சி அமைக்க கவர்னர் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்களாலும் வந்து 118 தொகுதியை வந்து நிரூபிக்க முடியல, ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் கவர்னர் ஆட்சியை தான் தமிழகம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்து முழுமையா நடைபெறும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவங்கள வந்து கொளத்தூர் தொகுதியில தோற்கடித்தது அப்படின்றது உச்சக்கட்ட எதிர்ப்பு மனநிலையை வந்து காட்டுது. அதாவது தோல்வியை எளிதாக நம்மளாலே ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த அளவுக்கு பொதுவாவே வந்து கஷ்டமா தான் இருக்கு. முதல்வரே தோத்துட்டாரே அப்படின்ற மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அவருடைய தோல்வியை வந்து அவ்வளவு எளிதாக யாராலுமே வந்து
ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா குளத்தூர் தொகுதியில வந்து அவ்வளவு செஞ்சிருக்காரு, மேம்பாட்டு திட்டங்கள் பண்ணியிருக்காரு. அந்த தொகுதி மக்களே அவருக்கு வந்து வாய்ப்பு அளிக்கல, தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்றத வந்து நம்மளால வந்து ஈஸியா ஏத்துக்க முடியல. சுப்பிரமணியன் அவங்க தொகுதிகளில் ரொம்பவே சிறப்பா செயல்பட்டாங்க. அப்புறம் மருத்துவர் எழிலன் இவங்க எல்லாமே வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா அதுவும் வந்து கடந்த இந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து அவங்க பண்ணி இருந்தாலும், நீண்ட கால திட்டங்கள் அவங்க வந்து வகுத்து இருந்தாலும், ஒரு கட்சி வந்து தோல்விதான் அந்த இடத்துல அடையுது அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமா விஜய் மேல மக்கள் வந்து ஏதோ பழி சுமத்தி தப்பித்து கொள்ள வந்து அது முடியாது. மக்களுடைய நாடி துடிப்பை வந்து சரியா கணித்து சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள். அவங்க வந்து அதை தக்க வைத்துக்கல அப்படின்றது தான் இப்ப இருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமையா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்கள மாதிரி இருக்கிறவங்க தான் மக்களுடைய பல்ஸ். ஆட்சியாளர்களுக்கு வந்து செல்ல விடாமல வந்து தடுத்து இருக்கிறாங்க. இப்ப பொதுவாவே இருக்கிற ஆதங்கம் அப்படின்னா, இப்ப என்ன மாதிரி எளியவங்களா இருக்கிறவங்களுக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலை வந்து கொஞ்சம் இருக்குதுதான். ஆட்சி வந்து ஒழுங்கா நடத்தல அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்குதுதான். அரசோடைய இன்டெலிஜென்ஸ் துறைகள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து கேள்வி கேட்க தோணுது. இப்ப தேவைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு நாளடைவுல. இப்ப இந்தியாவுல வாழ்ற பெரும்பாலான மக்களுடைய தேவைகள் வந்து வேறுதான். மாநிலங்களுக்கு மாநிலம் அது வந்து மாறுபடும். இப்ப தென்னிந்தியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை வேறு. இப்ப சாப்பாட்டுக்கு வந்து வழி இல்லாம கஞ்சி மட்டுமே குடிச்சிட்டு குடிசையில வாழ்ற ஒரு குழந்தைக்கு சோறு அப்படின்றது ஒரு சொர்க்கமா தான் இருக்கும். அந்த சோறு கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தை வந்து கண்டிப்பா அழும் தானே. அடிப்படை வசதிகளுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு குழந்தை வந்து ஒரு பிராண்டட் ஷூ இல்ல அப்படின்னா பள்ளிக்கூடம் தான் போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அழுவோம். அதனுடைய அடிப்படை தேவை வந்து அந்த ஷூ தான். அந்த மாதிரி தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 2வது நிலையில தான் வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய தேவை வந்து பொதுவா வேடிக்கையா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அது வந்து அடிப்படையா பார்க்கப்படுது. இப்ப நார்மலா வந்து முந்தைய தலைமுறைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பொது வாகனங்களை பயன்படுத்தினாங்க. அதாவது ட்ரெயின், பஸ் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முதலா சைக்கிள் வந்தது. அதற்கப்புறம் பைக் வந்துச்சு. ஆனா இப்ப வீட்டுக்கு வந்து ஒரு கார் இருக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. இப்ப முதலா சைக்கிள் வீட்டுக்கு வந்த போது அதை வந்து சுத்தி சுத்தி பார்த்து அந்த வீட்டுக்குள்ள ஹால்ல வச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே அதுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு தலைமுறை. அடுத்ததாக பைக் வாங்கணும் அப்படின்ற அவங்களுடைய கனவு வந்து நிறைவேறும் போது ஒரு பயங்கர ஹாப்பில அவங்க இருந்திருப்பாங்க. அடுத்ததாக நம்மளால கார் வாங்கி ஓட்ட முடியுமா அப்படின்றது இப்ப இருக்க தலைமுறையுடைய கனவா இருக்குது. அது வந்து நனவாகி இப்ப எங்க பார்த்தாலுமே நிறைய பேர் வந்து நம்ம ரிலேஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து கார் வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு படிச்சுட்டு வருபவன் எதிர்பார்ப்பும் அப்படிதான் இருக்கும். இப்ப சைக்கிள்ல இருந்து அவன் தொடங்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பது தவறுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து அமைதியா நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதோடைய தாக்கத்தால நிறைய ஐடி கம்பெனி எல்லாம் வந்து ஆள் குறைப்பு செய்யறாங்க. திடீர்னு வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் ஒரு மெயில் அனுப்பி வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. ஆயிரக்கணக்கான வேலைகள் வந்து பறி போயிடுச்சு. உள்ள இருப்பவங்களும் இன்னைக்கு நீ போற, நாளைக்கு நான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த துறையினர் எல்லாருமே தன்னுடைய இயலாமை, ஆற்றாமை இதெல்லாம் எங்க வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாம ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு மூடு விழா நடத்திட்டாங்க. எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அருமையான திட்டங்கள் செயல்படுத்தி இருந்தாலும் கூட பல பதிப்பாளர், எழுத்தாளர்கள் வந்து திமுக எதிர்ப்பு நிலையிலே தான் இருக்கிறாங்க. எதிர்ப்பு நிலை இருந்ததுதான் காலங்காலமா ஆதரவு தெரிவித்தவர்கள் ஏதோ ஒரு வெறுப்பு நிலைக்கு வந்து இன்னைக்கு வந்து போயிருக்காங்க. எந்த கட்சியுமே சாராம திராவிட இயக்க பற்றுதல் மட்டுமே மூச்சா கொண்டு இருக்கிற தலைமுறையை வந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரே நம்பிக்கையா இருக்கிறது திமுக தான். ஒவ்வொரு முறையுமே ஆட்சிக்கு வரும்போதும் சமூக நீதி, பெண் உரிமை, அனைவருக்கும் கல்வி அப்படின்றத நோக்கியே வந்து அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக அதிகமா அவங்க திட்டமிட்டு செயல்பட்டு இருப்பாங்க. அதை நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸ்லயே பார்த்தோம். சென்னையில நல்லா நமக்கு தெரிஞ்ச சில வேட்பாளர்கள் 2021ஆம் ஆண்டு தேர்தல் போல இல்லாம இந்த வாட்டி நாம வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததுனாலதான் அவங்க தோத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. மக்களுடைய அந்த நாடி துடிப்பை வந்து சரியான பாதைகள் வழியாக ஆளுபவர்களுக்கு வந்து செல்லணும். மக்களாட்சியில அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்வி அப்படின்றது ஒண்ணுதான். திமுகவுக்கு தோல்வி அப்படின்றது புதுசு கிடையாது. ஆனா இதுவும் வந்து கடந்து போகும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க அறிஞர் அண்ணா வழியில போவாங்க. மற்ற எல்லா நேரங்கள்லயும் அவங்க பெரியார் வழியில தான் போவாங்க.